நண்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் பார்ப்பது லட்சுமி நாராயணர் கோவில். இந்த கோவில் குருட்சேத்திரத்தில் 6 கோவில்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது. அது கடைசியாக பார்க்க வேண்டிய இடம் இந்த லட்சுமி நாராயணர் கோவில். இந்த கோவில் பாரத போர் முடிந்து, அதாவது குருட்சேத்திரத்தில் போர் நிறைவுற்றவுடன் பாண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்ற பாண்டவர்களுக்கு இங்கிருந்து தான் அவர் அருளாசி வழங்குகிறார். அவர்களுக்கு ஆசி வழங்கிய பிறகு இங்கிருந்து அவர் புறப்பட்டு துவாரகைக்கு செல்லுகிறார். அவர்கள் துவாரகைக்கு சென்று அங்கு அவருடைய ஆட்சியை நடத்துகிறார். அந்த கோவிலைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இதில் குறிப்பிடுவது, இதில் ஒரு புகைப்படத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது 1861ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட புகைப்படமாக ஒரு புகைப்படத்தை அவர்கள் காட்சிப்படுத்துகிறார்கள். முன்னாடி கருடாழ்வார் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக மூலவரை நாம் தரிசிக்கிறோம். இங்கு லட்சுமி நாராயணர் காட்சியளிக்கிறார். உடன் விநாயகர் இருக்கிறார். இங்கு அனைத்துமே பளிங்கு கற்களால் செய்யப்பட்ட சிலைகள் தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. தென்னகத்தில் எடுத்துக்கொண்டால் கருங்கற்களால் ஆன சிலைகளை பயன்படுத்துவார்கள். வட இந்தியா முழுவதும் இந்த பளிங்கு கற்களினால் செய்யப்பட்ட திருவுருவ சிலைகள் தான் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது குருட்சேத்திர நகரின் அனைத்து பகுதிகளையும் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகிறது. நாம் இப்போது கோவிலுடைய கட்டமைப்பை பார்க்கிறோம். மிக சற்றேறக்குறைய ஒரு 50 அடி உயரம் கொண்ட இந்த கோவில் கோபுரமானது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இடித்தாக்கியதாகவும் அது மீண்டும் நின்றதாகவும் ஒரு சில குறிப்புகள் கூறுகிறது. இந்த கோவிலை சுற்றி வருகிறோம். இந்த கோவிலுக்கு முன்பாக ஒரு குளம் என்பது இருக்கிறது. மிக நீளமாகவும் அகலமாகவும் கொண்ட ஒரு குளம் இருக்கிறது. தண்ணீர் ஓரளவுக்கு சுத்தமான தண்ணீராகத்தான் இருக்கிறது. கோவிலை சுற்றியும் சிறு சிறு கோவில்கள் என்பது இருக்கிறது. நாம் இப்பொழுது பார்ப்பது சூரியன் கோவில். சூரியன் அந்த 7 ரதங்களில் அதாவது 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் அமர்ந்திருப்பதை போன்ற ஒரு காட்சி தருகிறார். இங்கே சிவன் சிலை, மார்பளவு சிவன் சிலை என்பது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சிவன் சிலை பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு சிவன் கோவில் என்பது அமைந்துள்ளது. அந்த கோவில் உள்பிரகாரத்தில் பார்க்கிறோம். சுவாமி சிலைகள் பளிங்கு கற்களினாலான 3 சிரங்களை கொண்ட சிலை என்பது லட்சுமி, சரஸ்வதி, சக்தி ஆகிய சிலைகள் கொண்ட சிலை என்பது வைத்திருக்கிறார்கள். சுற்றி வரும்பொழுது சிவன் கோயிலில் சிவன் சிலை லிங்க வடிவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த லிங்கத்திற்கு யார் வேண்டுமானாலும் தங்கள் கரங்களால் நீர் கொண்டு வந்து அதற்கு அபிஷேகம் செய்கின்ற வகையில் அமைத்திருக்கிறார்கள். இது சில இடங்களில் இப்போ தென்னிந்தியாவில் எடுத்துக்கொண்டால் அந்த சனாதனம் என்று கூறிக்கொண்டு, ஆகம விதி என்று கூறிக்கொண்டு கருவறைக்குள் யாரும் செல்லக்கூடாது என்று தடுக்கிறார்கள். இந்த இடங்களில் அவ்வாறு அல்லாமல் அனைவரும் சென்று கடவுளுக்கு அபிஷேகம் செய்யலாம் என்ற அடிப்படையில் அங்கு அமைத்திருக்கிறார்கள். அதுவே இது ஒரு சிறப்பாக நாம் இந்த இடத்தில் பார்க்கப்படுகிறது. தென்னிந்தியாவில் நாம் யாரும் கருவறைக்குள் செல்ல அனுமதிப்பதில்லை. ஆனால் வட இந்தியாவில் பல இடங்களில்
கருவறை வரை செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது வழங்கப்படுகிறது. அதேபோன்று செல்போன் மூலம் புகைப்படம் எடுப்பது, வீடியோ எடுப்பது எங்கும் தடை செய்யப்படவில்லை என்பதுதான் நம்ம இந்த இடத்தில் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதே தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் பல இடங்களில் செல்போனை பயன்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் தடுத்து விடுகிறார்கள். அதன் அருகிலே ஒரு விஷ்ணு கோவில் என்பது உள்ளது. இங்கு விஷ்ணு சிலை மற்றும் விநாயகர் சிலை ஆகியவை உள்ளது. பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக உள்ளது. அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம். அனைவரும் பாருங்கள்.